வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 17 வரை செவ்வாய் கிரகத்தினுடைய மாற்றத்தினால் மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த 3 வாரங்களில் மிதுன ராசியுடைய எந்தெந்த பாவகங்களில் உள்ள கிரகங்களுடைய நிலைகளினால் இந்த கோச்சாரத்தின் ஒரு இணைவான பலன்களாக என்ன நடக்க இருக்கிறது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசிக்கு 6-11 கூடிய செவ்வாய் கிரகம் இதுநாள் வரை இவங்களுடைய 12ஆம் வீட்டில் மறைந்திருந்தார்னு சொல்லலாம். சோ இந்த 12இல் மறைந்த செவ்வாய் கிரகம் 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தன்னுடைய மற்றும் ஒரு நட்சத்திர பாதமாகிய சுய நட்சத்திரமாகிய மிருகசீரிடம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கே மாறப்போகிறார். சோ மிதுன ராசி நண்பர்களுக்கு ஜென்ம ராசியில் செவ்வாய் கிரகம் வந்து அமரப்போகிறார். இது என்ன பண்ணும் அப்படின்னு இவர்களுக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டும். அப்படின்னா 6 ராசியில் வந்து அமர்கிறார், லாபஸ்தானத்திற்குடையவர் ராசியில் வந்து அமர்கிறார். கண்டிப்பாக 6 அப்படின்னு சொல்வது பாசிட்டிவான சைட்ல பார்த்தால் பணி சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் மிக அற்புதமான நன்மைகள். ரொம்ப நீங்க ஒரு அதிகமான ஈடுபாடுடன் வேலைகளை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். பணி மாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிரமாதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணிக்கான சில அலைச்சல்கள், இடமாற்றங்கள், பிரயாணங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நிலைன்னு சொல்லலாம். இந்த விஷயங்களால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் வருமா, உயர்வான நிலை வருமான்னு கேட்டால் அற்புதமான ஒரு பிரயாணத்தினால் யோகங்கள், பணியில் ஒரு எதிர்பார்த்ததை விட ஒரு மடங்கு அதிகமான வருமானத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நிலைன்னு சொல்லலாம். ஆனால் அதே நிலையில் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ராசி மேலே இருப்பது உங்களுக்கு கடன்கள் வாங்கக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படலாம். திடீரென்று ஏதாவது ஒரு எதிரிகளோடு ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் போன்ற ஒரு நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை சிலருக்கு ஏற்படலாம். ஆரோக்கிய பிரச்சனை அவரவர்களுடைய கண்டிஷன்ஸ் கேட்டார் போல சிலருக்கு அதிகமாகலாம். முக்கியமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய அளவீடுகள், பிளட் கொலஸ்ட்ரால் இல்லைன்னா பிளட் பிரஷர், பிளட் சுகர் போன்ற நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்துக் கொள்வது ஓரளவிற்கு பாதுகாப்பை கொடுக்கும். இது ஒரு முக்கியமான பலன். மேலும் சனி கிரகத்தினுடைய வக்ர நிலையினால் நீங்க அலட்சியம் இல்லாமல் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனமாக செல்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வரை உங்களுடைய மூத்த சகோதரரை குறிக்கக்கூடிய வகையில் 11 கூடிய செவ்வாய் கிரகம் 12இல் மறைந்திருந்தது. இப்பொழுது ராசியிலே அமர்வது சகோதர வகையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஓரளவிற்கு குறையும். ஒரு இணக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்திற்கு தொழிலுக்கு இது தொடர்பான சில அற்புதமான ஒரு மாற்றங்களும், அதனால் சில இடமாற்றம், கணவன் மனைவி டெம்பரரியாக பிரிந்திருக்கக்கூடிய நிலை மிதுனத்திற்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 6 ராசியிலே இருப்பது உங்களுக்கு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரிவினைகள் ஏற்படுவது, ஒரு சுபமான பிரிவாக இருந்தால் இது நல்ல விதமாக நீங்க பயன்படுத்திக் கொள்வது நன்மை அளிக்கும். சகோதர உறவில் மேன்மை, முன்னேற்றம்னு சொல்லிட்டோம். ஆனால் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் மிதுன ராசி தொடர்ந்து கவனமாக இருப்பது நல்ல பலன் அளிக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்க அலட்சியம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும். மேலும் உங்களுடைய 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சிம்மத்திலேயே ஆட்சி பெற்ற சூரியன் உங்களுடைய ராசிநாதனாக புதனும் அங்கு இணைந்திருப்பது அற்புதமான ஒரு தைரியஸ்தானம், தன்னம்பிக்கை, பொருள், ஆதாயம், லாபம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். தொட்டது துலங்கும், முயற்சித்த காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும். லாபஸ்தானத்திற்குடைய கிரகம் ராசியிலே இருப்பது அற்புதமான மெட்டீரியல் லாபங்களை கொடுக்கும். எல்லா காரியங்களையும் ஜெயித்து கொள்ளக்கூடிய ஒரு பிரமாதமான காலகட்டம். தேவையில்லாத வம்புகளை நீங்க விலக்கிவிட்டு உங்களுடைய ஒரு குறிக்கோளை நோக்கிய விஷயமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்வது மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி வக்ர நிலையில் நீண்ட நாட்கள் அதிகமான தடைகளை சந்தித்துக் கொண்டிருந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இது ரொம்ப பிரமாதமான யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தினால் நீங்க நினைத்த விஷயங்களை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அது ஏற்படக்கூடிய நிலை, அதை ஜெயித்துக் கொள்ளக்கூடிய உடல் பலமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் அதிபதி சூரியன் புதன் இணைந்திருப்பது புத ஆதித்ய யோகம், தொட்டது துலங்கும், முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டோம். காரிய ஜெயம், தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருள் சேர்க்கை அற்புதமாக உங்களுக்கு நினைத்தபடி நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய நல்ல நிலையும்,
கேட்ட இடத்தில் உங்களுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களும் ஏற்படும். சிலருக்கு கடன்கள் வாங்கி அற்புதமான தொழில், வியாபாரம் போன்றவை எக்ஸ்பான்ஷன் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை. முக்கியமான பலன்களாக பார்க்கும் பொழுது மிதுனத்திற்கு குழந்தைகளிடம் கண்டிப்பு காட்டாமல் அவர்களுடன் நீங்க தட்டி கொடுத்து அவங்கள ஹேண்டில் பண்ண வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் மிக மிக அதிக கவனம் காட்ட வேண்டும். கணவன் மனைவியிடையே அவ்வப்பொழுது வாக்குவாதம் வந்தால் விட்டுக் கொடுப்பது ரொம்ப முக்கியமான பலன். சனி கிரகத்தினுடைய தொடர்பு குடும்பஸ்தானத்திற்கு இருப்பது அவ்வப்பொழுது சலசலப்பு ஏற்படும். ஆனால் 3ஆம் வீடு பலமாக இருப்பது பாவாத் பாவக அடிப்படையில் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. மிதுனமாகிய நீங்க ரொம்ப அற்புதமாக அவர்களை சமாதானப்படுத்தி குடும்ப வாழ்க்கையை பார்த்து கொள்ளக்கூடிய நிலையில் உங்களுடைய ராசிநாதன் இருப்பது ரொம்ப அற்புதமான ஒரு யோகமான பலன் அப்படின்னே சொல்லலாம். மனைவியுடைய ஆரோக்கியம் இல்லைன்னா கணவருடைய ஆரோக்கியம், அதையும் நீங்க சற்று கவனமாக பார்த்துக் கொள்வது முக்கியமான பலனாக வருகிறது. மிதுனத்திற்கு மெட்டீரியல் லாபங்கள், தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் ரொம்ப அற்புதமான மாற்றங்கள், ஏற்றங்கள், பிரயாணங்கள் இதெல்லாம் இருந்தாலும் இவர்களுமே குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆரோக்கியத்தை சிறிது அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மட்டுமே இவங்களுக்கு போதுமானதாக இருக்கும்.